Hello students, this is Iqbal. Example 6.24 பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான சம்மு கூட. An aeroplane sets off from G on bearing of 24 degree H, a point 24 kilometer away. ஒரு ஃப்ளைட்டு வந்து ஜிலேருந்து அப்படி போகுது 24 டிகிரிக்கு எங்கே போகுதுன்னா ஹெச்சை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. ஹெச்சை நோக்கி போயிட்டுருக்கு. அந்த பாயிண்ட் வந்து எங்கே இருக்குன்னா ஜியிலேருந்து 250 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்டு ஹெச் இட் சேஞ்சஸ் கோர்ஸ் அண்டு ஹெட்ஸ் டுவர்ட்ஸ் ஜே. அப்புறம் அங்கே ஹெச்ங்கிற பாயிண்டில் அது என்ன பண்ணுதுன்னா அதோடைய டைரக்ஷனை மாற்றுது. சேஞ்சஸ் கோர்ஸ் அண்டு ஹெட்ஸ் டுவர்ட்ஸ் ஜே. அப்படி ஸ்ட்ரைட்டாக போகாமல் என்ன பண்ணுதுன்னா ஜேவை நோக்கி போகுது. டீவியேட்ஸ் ஃபர்தர் பை எவ்வளோ டீவியேட் ஆகுதுன்னா 55 டிகிரி டீவியேட் ஆகுது. ஸோ இது எப்படி நம்ம ஓகே அண்டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் 180 கிலோமீட்டர் அவே. அது வந்து இந்த ஹெச்லேருந்து அந்த ஜே வந்து 180 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுதுன்னா நம்ம அப்படி எக்ஸ் ஆக்சிஸோடு நம்ம எடுத்து போகிறோம்னு வச்சுங்களேன். அப்போ நம்ம எதுலேருந்து எடுக்கிறது அப்படின்னா இங்கே வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்துங்க, இங்கே ஹெச் டு த நார்த் ஆஃப் ஜி அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. நார்த்து சைடை மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க, அப்புறம் ஈஸ்ட் சைடை மென்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஆங்கிள்லாம் நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இந்த 24 டிகிரியை வந்து நார்த்தோடைய நம்ம டைரெக்ஷனில் எடுக்க போகிறோம். இதோட சேர்த்து தான் இந்த இதில் 24 டிகிரி அப்படின்னு தான் நம்ம எடுக்க போகிறோம். இங்கேருந்து 24 டிகிரி எவ்வளோ இருக்கும் அப்படி தான் எடுக்க போகிறோம். சரியா? கிரவுண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வச்சிங்களேன், இப்படி டேக் ஆஃப் ஆகுது 24 டிகிரிக்கு. அங்கேருந்து என்ன பண்ணுதுன்னா டீவியேட் ஆகி 55 டிகிரி டீவியேட் ஆகி போகுது. அப்படிங்கும்போது அது கொஞ்சம் சிக்கல், அது வரைகிறது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த மாதிரி எடுத்தோம்னா ஈஸியாக நம்ம ட்ரா பண்ணிடலாம். சம்மு கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரியா? ஓகேயா? ஓகே, இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இது ட்ராயிங் ரொம்ப மஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஜி அப்படிங்கிற இடத்துலேருந்து இந்த ஃப்ளைட்டை வந்து கிளம்புது அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ இது வந்து நார்மலாக ஃபஸ்ட் நம்ம வரைஞ்சிக்கலாம். நார்மல் நார்த்து சைடு இருக்குல்ல, நார்த் சைடுன்னா அப் சைடு இருக்குது தான் நார்த்து. நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக. ஓகேயா? ஸோ நார்த் சைடு இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ சைஸ் அப்புறமா நம்ம சின்னது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அங்கேருந்து 24 டிகிரிக்கு 24 ரொம்ப ரொம்ப சின்ன ஆங்கிளாக இருக்கும். சரியா? ஸோ இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் இது பண்ணி போட்டுக்கலாமா? ஓகே, ரொம்ப பெருசு வேணும், இங்கே போதும். இங்கே வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து அங்கேருந்து 24 டிகிரி டுவர்ஸ் ஹெச்சுக்கு போகுது. சரியா? ஓகே, இங்கே ஜிஹெச்லாம் நம்ம போட்டுடலாம். இது வந்து ஜி, இங்கே 24 டிகிரிக்கு இங்கேருந்து 24 டிகிரியில் ட்ராவல் பண்ணி ஹெச்சுக்கு போகுது. எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 250 கிலோமீட்டர். 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. இந்த இடத்துலேருந்து அங்கேருந்து லைட்டாக டில்ட் ஆகி எப்படி ஆக்சுவலாக அப்படி ஸ்ட்ரைட்டாக போகணும். ஆக்சுவலாக அது வந்து எப்படி போகணுன்னா இப்படி தான் போகணும். ஆனால் அப்படி போகல. என்னென்னா அங்கேருந்து ஓகே, இதை கொஞ்சம் நான் இதாக போட்டுடுறேன். ஆக்சுவலாக இந்த லைன் வந்து எப்படி போயிருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி போயிருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி போகாமல் ஓகே, இந்த மாதிரி போகாமல் லைட்டாக டில்ட் ஆகி போகுது. அது எப்படி போகுது அப்படின்னா இங்கேருந்து ஃபர்தர் 55 டிகிரி 55 டிகிரிக்கு அது என்ன ஆகுதுன்னா இங்கே நார்மல்லேருந்து 55 டிகிரி இங்கே ஒரு நார்மல் வரைஞ்சின்னு வச்சிங்களேன். அங்கேருந்து 55 டிகிரி வந்து என்ன பண்ணுதான் டீவியேட் ஆகி போகுது வருதுங்க. அண்டு டுவர்ஸ் டீவியேட் ஃபர்தர் பை 55 டிகிரி. அது எங்கே போகுதுன்னா ஜேக்கு போகுது. ஓகேவா? இங்கேருந்து 55 டிகிரி இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் அப்படி வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைனை நான் வரைகிறேன். இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிக்கலாமா? ஓகே, வரைஞ்சாச்சு.
இப்போது இதான் நார்த் ஆக்சுவலாக நம்மளுக்கு இது வரையும் தான் வேணும், இது தேவையில்லை, நம்ம அப்புறமா அழிச்சிக்கலாம், சிப்பி அழிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இதை ஜாயின் பண்ணுவோம். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஓகே, ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் 180 கிலோமீட்டர் பர் ஹவர். இந்த ஜே எங்கே இருக்குது அப்படின்னா, ஜேக்கு போகுதுன்னு சொன்னோமா, இங்கேருந்து 180 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, ஸோ இந்த இடம் நம்மளுக்கு 19 தெரியும். இந்த இடம் டோட்டலாக எவ்வளோ வருது? 19 தெரியுமா? இங்கே என்ன சொல்லியிருந்தோம்? இங்கே ஏற்கனவே இங்கே 24, ஃபர்தர் ஒரு 55 தாண்டி தான் இங்கே போகுதுன்னு சொல்லியிருந்தோம். சரியா? அப்போது இங்கேருந்து ஒரு 24 + 54. அப்போ இந்த இடத்துல நம்ம எவ்வளோ, இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்குன்னா 55 டிகிரி இருக்கும். இங்கே நார்மல் வரைஞ்சிங்கன்னா ஏற்கனவே ஒரு 24, ஃபர்தர் இதை விட கொஞ்சம் அதிகமாக 55 டில்ட் ஆகி தான் இங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? அப்போ இது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் நம்மளுக்கு இருக்குது. சரியா? சரி, இங்கே 90 டிகிரியா? ஸோ இங்கே எவ்வளோ டிகிரி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு ட்ரையாங்கிளுடைய சம்மா, அது 3 ஆங்கிள் இருக்குமா, 3 ஆங்கிளையும் ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 180 வரணும். சரியா? அந்த 180யை வச்சுட்டு நம்ம இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிடலாம். இதை கண்டுபிடிச்சோம்னா இதை வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆங்கிளோட இந்த 55ஐ மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே எவ்வளோ ஆங்கிள் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பேர் வச்சுக்கலாம், GHI அவங்க கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன வைக்கலாம் அப்படின்னா, இது ஓன்னு வச்சுக்கலாம், இது வந்து ஐன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளில் நான் என்ன பண்ணுறேன், ட்ரையாங்கிள் இங்கே எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் OGH எடுத்துக்கிறேன். 3 ஆங்கிள் இருக்கா, அது 3ஐயும் ப்ளஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 24 டிகிரி இருக்குது, ப்ளஸ் 90 இருக்குது. இந்த மாதிரி இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சரியா? அந்த இடத்துல 90 டிகிரி இருக்குது. இந்த ஆங்கிள் தான் வேணும். இந்த ஆங்கிளை வந்து நம்ம ஜஸ்ட் அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், OHG இல்லைனா GHO அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆங்கிள் GHO அப்படின்னு எடுத்துக்கலாம். மொத்தம் 3ஐயும் ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வரணும்? 180 டிகிரி வரணும். அப்போ GHO இஸ் ஈக்குவல் டு 180. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? அந்த சைடு போனால் மைனஸ் ஆயிருமா? ஓகேவா? 111 வருது. அப்போ 10ல் 4 போச்சுன்னா 6, 7ல் 1 போச்சுன்னா 6. அப்போ எத்தனை வருது? 60 டிகிரி வருது. ஓகேவா? இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தானே, அப்போ இது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் தான். ஓகேவா? இந்த ரெண்டு லைன் எப்படி இருக்கும், இந்த ரெண்டு ஆங்கிள் எப்படி இருக்குன்னா வெர்டிக்கல் ஆப்போசிட். இது வந்து நம்ம IJK எல்லாம் வச்சு கேன்னு வச்சுக்கோமா, சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாச்சும் வைக்கலாம், எல்லுன்னு வச்சுக்கிறேன். சரியா? இந்த வெர்டிக்கல் ஆப்போசிட் இந்த ரெண்டு ஆங்கிளுமே எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? இந்த ரெண்டு ஆங்கிள் கண்டிப்பாக எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஆங்கிள் நம்மளுக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஆங்கிள் L, இது HI, ஆங்கிள் LHIயும் ஆங்கிள் GHOவும் ஈக்குவலாக இருக்கும். GHOவும் ஈக்குவல். என்னன்னா வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், அது எழுதிக்கோங்க. சரி, LHI வந்து நம்ம எப்படி ரெண்டாக பிரிக்கலாம், எப்படி LHJ ப்ளஸ் JHI அப்படின்னு பிரிக்கலாம். LHJ சாரி LHJ ப்ளஸ் JHI அப்படின்னு பிரிக்கலாம். GHO எவ்வளோ நம்ம வச்சுருக்கோம்? 66ன்னு வச்சுருக்கோம். 66. அப்போ LHJ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ வருதுங்க, 55 ப்ளஸ் JHI இஸ் ஈக்குவல் டு 66. அப்போது JHI தான் நம்மளுக்கு வேணும். இப்போ 66ல் 55ஐ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 11.
ஸோ இந்த ஆங்கிள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு 11. ஸ்ட்ரைட்டாகவே போடலாம். 55 66ல் 55 போச்சுன்னா 11. இந்த ஸ்டெப் தேவையான்னு கேட்டால் தேவையில்லை. பட் புரியுறதுக்காக தான் ஓகேவா ஸ்டெப் போட்டு நான் காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து இங்கே 90 டிகிரி வச்சுக்கோங்க. சரியா? 90 டிகிரிக்கு ஆப்போசிட் உள்ளதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஹைபாட்னியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ சம்முக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். How far is H to the north of G? அதாவது இந்த H வந்து ஜிலேருந்து நார்த் சைடுனா அப் சைடு, நார்த்து சைடுங்கிறது இப்படி வரும். ஓகேவா? நார்த்து வந்து இது, ரைட் சைடு உள்ளது வந்து ஈஸ்ட்டு, அவ்வளோதான். பாக்கியெல்லாம் தெரியும். இதுக்கு ஆப்போசிட்னா சவுத்து, இதுக்கு ஆப்போசிட்னா வெஸ்ட்டு. ஓகேவா? அது மட்டும் ஏன் வச்சுக்கோங்க. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹெச் வந்து ஜிலேருந்து நார்த்து சைடு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. அதாவது என்ன அர்த்தம்னா இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவோம். அவங்க கேட்குறது நார்த்து சைடு தான். அப்போ ஜி வந்து நம்ம இப்படி கிரவுண்ட் லெவல்னு வச்சுக்கலாம். இது இப்படி வச்சுட்டோம்னா இங்கே இதுலேருந்து எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஹைட்டு தான் கேட்குறாங்க, இந்த ஹைட்டு தான் கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம இந்த ஹைட்டு இதுக்கு ஈக்குவல், நம்ம இது தான் எடுக்க போகிறோம். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஜிஓ கேட்குறாங்க. ஜிஓ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஹைபாட்னஸ் தெரியும். அப்போ ஜிஓங்கிறது இது வந்து தீட்டாக்கு ஆப்போசிட் உள்ளது. நம்மளுக்கு இது தேவையில்லை, இந்த டிகிரி நம்ம அழிச்சிரும், இது தேவையில்லை. ஓகேவா? நம்ம இது தான் 24 தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா 24க்கு தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க, நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இது ஆப்போசிட் சைடு, இது வந்து என்னது அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? அப்போ அட்ஜசன்ட் சைடு கேட்குறாங்க. நம்மக்கிட்ட ஹைபாட்னியஸ் இருக்குது அப்படின்னா அது காஸ் தீட்டா தானே. அப்போ நம்ம காஸ் தீட்டா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ காஸ் 24 ஈக்குவல் டு ஓஜி பை ஜிஹெச். ஓஜி பை ஜிஹெச். காஸ் 24 வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஸ் 24 வந்து 0.9135 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 0.9135 ஓஜி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஜிஹெச் வந்து 250 அப்படின்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா? அப்போ ஓஜி தான் வேணும் அப்படின்னா இது அங்கேயே தான் இருக்கும். இந்த 250 அந்த சைடு போனால் மல்டிப்ளை ஆகுமா, அது எப்படி எழுதிக்கிறேன். ஓஜி இஸ் ஈக்குவல் டு 0.9135 இன்ட்டு 250. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 0.9135 இன்ட்டு 250 228.375 வருது. 228.375 மீட்டர். சரியா? ஓகே, இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். செகண்ட் சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹவு ஃபார் இஸ் ஹெச் டு த ஈஸ்ட் ஆஃப் த ஜி. ஹெச் வந்து ஹெச் இங்கே இருக்குது. ஜியிலேருந்து ஈஸ்ட் சைடு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஈஸ்ட் சைடுனா ரைட் சைடு. ஜி இங்கே இருக்கா, இந்த பாயிண்டத்துக்கு இங்கே வைக்கலாம். இங்கேருந்து ஈஸ்ட் சைடில், அப்போ இந்த ஆப்போசிட் சைடு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம செகண்ட் சம் போடுறதுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஓஹெச் கேட்குறாங்க. ஓஹெச் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது, ஆப்போசிட் சைடு, இது ஹைபாட்னியஸ். ஓகேவா? இது ரெண்டையும் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ சைன் 24 இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ சைன் தீட்டா தான் யூஸ் பண்ண போகிறேன். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, அப்போ சைன் 24 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து இங்கே எவ்வளோ ஓஹெச், ஹைபாட்னியஸ் வந்து எவ்வளோ ஜிஹெச். சைன் 24 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.4067 0.4067 கொடுத்துருக்காங்க. 0.4067 OH தான் கண்டுபிடிக்க போகிறோம். GH நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ 250. அப்போது எனக்கு OH தான் வேணும் அப்படின்னா இது இந்த சைடு போய் மல்டிப்ளை ஆகிடும். அப்போது 0.4067 இன்ட்டு 250. ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். என்ன இருக்குது 0.4067 0.4067 இன்ட்டு 250 எவ்வளோ வருது 101.675 மீட்டர். சரியா? இது முடிஞ்சிருச்சு.
கிலோமீட்டரா மீட்டரா? கிலோமீட்டர், சாரி, எல்லாமே கிலோமீட்டர், நான் மீட்டர்னு போட்டுட்ருக்கேன். கிலோமீட்டர். ஓகே, கே சேர்த்துக்கோங்க, கிலோமீட்டர். ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின். தேர்ட் வந்து how far is J to the north of H? ஓகே, அது ஹெச்லேருந்து ஜே வந்து நார்த் சைடு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இது கேட்குறாங்க. ஹெச் இங்கே இந்த பொசிஷனில் இருக்குது, இந்த பொசிஷனில் இருக்குது ஹெச். அப்போ இங்கேருந்து இந்த ஜே நார்த் சைடுனா அப் சைடு எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அப்போ இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஜேஐ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் கேட்குறாங்க, ஜேஐ எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? சரி, இப்போ ஜேஐனா இது ஆப்போசிட். தீட்டா நம்மளுக்கு 11 தெரியும், ஹைபாட்னிஸ். அப்போ சைன் 11 இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. அப்போ நம்ம இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். 90க்கு ஆப்போசிட்டில் 180 ஆல்ரெடி இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஜேஐ கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் சைட் கண்டுபிடிக்கணும். ஹைபாட்னிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போது சைன் 11 யூஸ் பண்ணணும். சைன் 11 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து ஜேஐ, ஹைபாட்னிஸ் வந்து ஹெச்ஜே. சைன் 11 இங்கே கொடுத்துருக்காங்க 0.1908 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜேஐ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்ஜே வந்து இங்கே என்ன இருக்குது? 180 இருக்குது. அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு ஜேஐ தான் வேணும். அப்படின்னா இது இந்த சைடு வந்து மல்டிப்ளை ஆயிரும். 0.1908 இன்ட்டு 180. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 0.1908 into 180, 34.34, 34.344 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்புறம் ஃபோர்த் ஒன் கேட்குறாங்க. ஃபோர்த் வந்து how far is J to the east of H? அப்போ J வந்து ஹெச்லேருந்து எவ்வளோ ஈஸ்ட் சைடில் எவ்வளோ தள்ளி இருக்குது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இப்போ இந்த பொசிஷன் எடுத்து இங்கே வச்சோம்னா இது ஈஸ்ட் சைடு தானே. இங்கேருந்து ஈஸ்ட் சைடில் அப்படின்னா ஹெச்ஐ கண்டுபிடிக்கணும். ஹெச்ஐ கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியஸ் cos 11 யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். cos 11 ஃபார்முலா படி அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னியஸ். அட்ஜசன்ட் சைடு வந்து ஹெச்ஐ, ஹைபாட்னியஸ் வந்து இந்த இருக்குது ஹெச்ஜே. cos 11 வந்து 0.9816, 0.9816 is equal to HI by HJ வந்து 180. அப்போ HI தான் வேணும் நம்மளுக்கு. இப்போ 0.9816, இந்த 180 அந்த சைடு போனால் என்ன ஆகிடும்? மல்டிப்ளை ஆகிடும். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0.9816 into 180, 176.68, 688 கிலோமீட்டர். அவ்வளோதான். தட்ஸ் ஆல்.